வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் பொழுது எப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம செலவை குறைக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். டிப் நம்பர் 1, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவோம். ஸோ அந்த பிளான் பண்ணும் பொழுதே பாத்ரூம் கொடுக்குற விஷயத்தில் நம்ம அவேர்னஸாக இருக்கணும். என்னென்னா, நம்ம வந்து ஒரு 2 BHK வந்து பிளான் பண்ணுறோம்னா அதில் ஒரு பெட்ரூமுக்கு ஒரு பாத்ரூம் கொடுப்போம், அட்டாச்டு பாத்ரூம், ஒரு காமன் பாத்ரூம் வந்து கொடுப்போம். ஸோ இந்த சமயத்தில் நமக்கு வந்து ஒரு எண்ணம் வரும், கெஸ்ட்டு வராங்க, இல்லைனா வேறு ஏதாவது பர்பஸுக்காக வேண்டி நம்ம ஒரு பாத்ரூமை வந்து அவுட்டரில் ஸ்டார்கேஸ் கொடுத்தோம்னா அந்த ஸ்டார்கேஸுக்கு கீழே வச்சுப்போம். அப்படி இல்லைனா இன்னொரு பெட்ரூம்லையும் இருக்கிற 2வது பெட்ரூம்லையும் நம்ம வந்து பாத்ரூம் கொடுத்துருவோம் அப்படிங்கிற அந்த ஐடியா வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து 40,000லேருந்து 60,000-65,000 வரைக்கும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாத்ரூம் கொடுக்குற விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. தேவைக்கு மட்டும் பாத்ரூம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கட்டுற வீடு உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே கண்டிப்பாக வரும். டிப் நம்பர் 2,